அனைவருக்கும் வணக்கம். மாணவ கண்மணிகளே, இன்றைய செய்யுள் பகுதியானது 9ஆம் வகுப்பு இயல் 7 கவிதை பேழை, அதிலிருந்து முத்தொள்ளாயிரம் என்ற செய்யுளை பார்க்க இருக்கிறோம். முத்தொள்ளாயிரம் பார்ப்பதற்கு முன்னர் அதனுடைய சின்ன செய்தியை பார்ப்போம். நுழையும் புத்தகத்தை எல்லாம் பேர் எடுத்துக்கங்க. ஒரு நாட்டின் வளத்தை பாடுவதை புலவர்கள் கவிமரபாக கொண்டிருந்தனர். ஒரு புலவன் என்பவன் என்ன? அந்த புலவனுக்கே கவி பாடக்கூடிய திறமை இருக்கும். அதனுடைய அதையும் இல்லாமல் ஒரு நாட்டை பற்றியும் அந்த மன்னனை பற்றியும் பாடும்போது அவனுக்கு ஒரு பரிசுகள் கிடைக்கும் என்பது அன்றைய காலகட்டத்தில் வழக்கு. இதைத்தான் பிற்காலத்து எல்லா காப்பியங்களையும் ஒவ்வொரு நாட்டினுடைய வளத்துக்கு தவறாமல் இடம்பெற்றுள்ளது. இந்த பாடப்பகுதிகளிலும் முத்தொள்ளாயிரத்தில் சேர, சோழ, பாண்டியன் என்ற மூவேந்தர்களின் நாடுகளினுடைய வளங்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். பார்ப்பதற்கு முன்னர் இந்த நூல்வெளியை பார்ப்போம். இந்த முத்தொள்ளாயிரம் வெண்பாவால் ஆன நூலாகும். மன்னர்களின் பெயரை குறிப்பிடாமல் அந்த நாட்டினுடைய பெயர்களை குறிப்பிட்டு பாடுகிறது. குறிப்பிட்டு ஒரு மன்னனை பற்றி பாடவில்லை, ஒவ்வொரு நாட்டை பற்றி பாடுகிறது. இந்த மன்னர்களை பற்றி பாடப்பட்ட பகுதி 900 பாடல்களை கொண்டதாகும். இதனாலே இவற்றுக்கு முத்தொள்ளாயிரம் என்று பெயர் பெற்றது. இந்த நூல் புறத்திரட்டும் என்னும் நூலிலிருந்து 108 செய்யுள்கள் கிடைத்துள்ளன. இந்த நூலினுடைய ஆசிரியர் பெயரும் இன்றளவும் அறிய முடியவில்லை. 5ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவராக கருதப்படுகிறார். இந்த நூலில் சேர நாடு அச்சமில்லாத நாடாகவும், சோழ நாடு ஏர்களச் சிறப்பும் போர்களச் சிறப்பும் உடைய நாடாகவும், பாண்டிய நாடு முத்துக்கள் நிறைந்த நாடாகவும் இந்த காட்சியளிக்கிறது. அடுத்து பாருங்க, சேர நாடு. அள்ளல் வளனத்து அறக்காம்பல் வாயவிழ வெள்ளம் தீப்பட்டது என வெறி புள்ளினம் தம் கைசிறகால் பார்பொடுக்கும் கவ்வை உடைத்தாரோ நச்சிலைவேல் கோக்கோதை நாடு அப்படிங்கிறாங்க. பாருங்க, அள்ளல் அப்படின்னாவே நமக்கு சேருன்னு தெரியும். அந்த சேற்றில் அந்த சேறு மிக்க அந்த வயல்வெளிகளில் சிவப்பு நிறத்தில் ஆம்பல் மலர்கள் பூத்து விரிகின்றன. அந்த விரிகின்ற காட்சியை தீப்பட்டது சிவப்பு நிறத்தில் இருக்கிறதுனால அந்த தீ வந்துருச்சோ, அந்த விரிகின்ற காட்சி எப்படி இருக்குன்னா தீப்பற்றி எரிகின்றது என பயந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த நீர்ப்பறவைகள் பயந்து தன்னுடைய குஞ்சுகளை தன்னுடைய சிறகுக்குள்ளே பாதுகாக்கிறது. ஆனால் எப்படி இருக்கு பாருங்க, அந்த சேர நாடு அப்படியே போர்க்களம் மிக்க ஒரு நாடாகவும் காட்சி அளிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. பயந்துக்கிட்டு இருக்கிறது எப்படி இருக்குன்னா, இந்த சிவப்பு நிற ஆம்பல் மலரே இப்படி இருக்குதுன்னா சேர நாடு எப்படி இருக்குது என்று இந்த செய்யுளில் குறிப்பிடுகிறார். அடுத்தது பாருங்க, சோழ நாடு. சோழ நாடுன்னு சொன்னாங்கன்னா சோறு உடைத்துன்னு சொல்லுவாங்க. யானை கட்டி போரடித்த சோழ நாடு அப்படின்னு குறிப்பிடுவார்கள். பாருங்க, காவல் உழவர் களத்து அகற்றி போர் ஏறி, காவல் உழவர் களத்தகத்து போர் ஏறி நாவலோ என்றழைக்கும் நாளோதை காவலன் தன் கொல்யானை மேலிருந்து கூற்று சீத்தாள் போடுமே நல்யானை கோக்கில்லி நாடு. இந்த உழவர்கள் தன்னுடைய வயல்வெளிகளில் அறுத்து அதை களத்தில் கொண்டு சேர்த்து அந்த காவல் காக்கும்போது அந்த போர் மேலே ஏறி நாவலோ என்று அழைக்கிற காட்சி எப்படி இருக்குது தெரியுமா? இது சாதாரணமாக நடைபெறக்கூடியது. எப்படி இரவு நேரத்தில் இப்பொழுது காவலர்கள் ஒலி எழுப்பி கொண்டு வருவார்களே, அதே போல் அங்கே அந்த களத்தில் நெல்லை குவித்து கொண்டிருக்கிற களத்தில் அந்த உழவர்கள் அந்த போர் மீது ஏறி நாவலோ என்று ஒலிப்பார்களா? அந்த காட்சி எப்படி இருக்குதென்றால்
அந்த நாட்டில், சோழ நாட்டில் போர்க்களத்தில் வீரர்கள் அந்த யானை மீது ஏறி நின்று மற்ற வீரர்களை அழைப்பது போல் காட்சியளிக்கிறதா. அப்படி யானைப்படையுடைய அந்த சோழ நாடுவனுடைய வளமும் வீரமும் மிக்க நாடு என்று குறிப்பிடுகின்றனர். அடுத்து பாருங்க, பாண்டிய நாடு. பாண்டிய நாடுன்னு சொன்னாங்க என்னது, முத்துடைத்த நாடுன்னு சொல்லுவாங்க. முத்துக்கள் நிறைந்த ஒரு நாடுங்குவாங்க. அதைத்தான் பார்க்கிறோம். நந்தி இளஞ்சினையும் புன்னை குவி மொட்டும் பந்தர் இளங்கமுகின் பாளையும் சிந்தி திகழ் முத்தம் போல் தோன்றும் செம்மன்ற தென்னன் நகைமுத்து வெண்குடையான் நாடு. நந்தின் இளஞ்சினையும் அப்படின்னு என்னது, அங்கே இருக்கக்கூடிய அந்த சங்குனுடைய, இந்த சங்கு இருக்குல்ல, அதனுடைய முட்டைகள். புன்னை அப்படிங்கிறது இந்த புன்னை மரத்தினுடைய மொட்டுக்கள், குவி மொட்டு. பந்தர் இளங்கமுகின், கமுகுனா பாக்கு மரம், அந்த பந்தல் மாதிரி காட்சி அளிக்கக்கூடிய அந்த பாக்கு மரத்தில் இருக்கக்கூடிய சிந்தக்கூடிய மணிகள். இவை மூன்றும் எப்படி இருக்குது, இந்த சங்குடைய முட்டைகள், புன்னை மரத்தினுடைய அந்த மொட்டுகள், இப்போ அந்த கமுகு மரத்திலிருந்து சிந்தக்கூடிய அந்த மணிகள் இருக்குல்ல, அந்த பாக்கு மணிகள், இவை அனைத்தும் எப்படி இருக்குது என்றால் எல்லாமே முத்துக்கள் மாதிரி தோன்றுகிறதா. எல்லாமே என்னது, முத்துக்கள் மாதிரி தோன்றுகிறதா. அப்படிப்பட்ட இந்த வெண்கொற்றை உடைய நாடு தான் என்னது, பாண்டிய நாடு. இந்த பாண்டிய நாடு என்பது முத்துக்கள் வளமிக்க நாடாக காட்சியளிக்கிறது என்று இதனுடைய பாடலுடைய விளக்கம் கூறுகிறது. மாணவர்களே, ஒவ்வொரு முறையும் பாடலை படிக்கும்போது பாடலையும் படித்து அதனுடைய பொருளையும் புரிஞ்சுக்குங்க. பொருளை 2க்கும் 4 முறை படிங்க. அப்போ தான் என்னது, ஒவ்வொரு கேள்விக்கும் உங்களுக்கு பதில் அளிக்க முடியும். எடுத்துக்காட்டுக்கு முத்தொள்ளாயிரம் கூறும் சேர சோழ பாண்டியனுடைய நாட்டு வளங்களை எழுதுக அப்படின்னு கேட்டால் என்னது, ஒட்டுமொத்தமாக எழுதலாம். ஒரு 3 மார்க்கு வினாவிற்கு என்னது, அல்லது ஒரு முத்தொள்ளாயிரம் பற்றி நூல்வெளி எழுதுகன்னு கூட கேட்கலாம். அதற்கு முக்கியமாக நூல்வெளியும் நீங்கள் மனப்பாடம் செய்யுங்க, நூல்வெளியும் படிங்க. நன்றி. அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.